இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 68:35 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். தேவனே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே நம்முடைய தேவன். காரணம், நமக்கு வேண்டிய திறமைகளையும் நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் நாம் வேலைகள் செய்யும்படியாய் வேண்டிய பலத்தையும் சிந்தையின் சாதுரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். இதோ கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நல்குகிற தேவனாய் இருக்கின்றார். எது முடியவில்லை என்று திகைக்கிறாயோ அதை செய்து முடிக்கும்படியான சத்துவத்தை அருளி செய்து வேண்டியதான சிந்தையின் பலத்தையும் பண பலத்தையும் நல்ல சாதுரியங்களையும் கொடுக்கக்கூடியவராய் என் தேவன் இருக்கின்றார். ஆனபடியால் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கதான என் தேவாதி தேவனை, அவருடைய வல்லமை விளங்கும் பரிசுத்த ஸ்தலத்தில் கடந்து சென்று அவரை துதித்து ஆராதிக்கின்றவனாய் இருப்பாய் என்று சொன்னால், சகல சம்பூர்ணத்தின் தேவன் தாமே உன் வாழ்வில் இருக்கின்ற தடைகளை நீக்கவும் காரியங்களை ஜெயமாய் கைகூடி வர பண்ணவும் அவர் உன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் தந்து உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய கிரியைகள் அனைத்தும் எவ்வளவு மகத்துவம் நிறைந்ததாய் இருக்கின்றது ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உம்மை விசுவாசிக்கிற எவருக்கும் உம்முடைய வல்லமையையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறதும் அல்லாமல் அவர்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழ அவர்களுக்கு வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் நீர் நல்குகிறவராய் இருக்கின்றபடியால் நன்றி. இன்ற தினத்திலும் உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபையின் செயல்பாடுகளும் அவர்களுக்குள் விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.